ஒன்றிய அரசு என்று சொன்னாலே அவர்கள் பயப்படுகிறார்கள். சைலண்டா இருந்துட்டாங்க. ஒரு மசோதா கொண்டு வந்து அதன் மூலமாக சட்டபூர்வமான அங்கீகாரம், தமிழ்நாட்டிலே தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும் என்கின்ற சட்டபூர்வ அங்கீகாரத்தை அரசு பெற்றுத் தந்தால்தான் அது நிலைத்து நிற்க முடியும். எனவே சட்டபூர்வ அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. ஒன்றிய அரசு என்று சொன்னாலே அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா அதில் கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு நம்முடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருந்த போது கூட ஒன்றிய அரசை பற்றி பேச வந்தபோது தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஒன்றிய அரசு என்று உச்சரிக்கவே பயப்படுகிற இந்த அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால்தான் அது நிலைத்து நிற்கும். வெறும் தீர்மானம் ஒன்றும் செய்ய முடியாது. அரசு தரப்பு எதுவுமே சொல்லல, சைலண்டா இருந்துட்டாங்க. அதாவது நாங்கள் எங்களுடைய கருத்தை சொன்ன பிறகு சட்டபூர்வ அங்கீகாரம் வேண்டும், சட்டபூர்வமாக இது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய உறுப்பினர் சொன்ன பொழுது அரசு மௌனமாக இருந்து விட்டதை தவிர அதற்கான எந்த கருத்தையும் சொல்லவில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டில் அதுதான். அதைத்தான் நாங்கள் அதுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் தாருங்கள் என்று கேட்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.